வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் குலதெய்வம் வீட்டிற்கு வரும் 10 உருவங்கள் பற்றி ரொம்ப தெளிவாக அந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னாடி நிறைய சகோதர சகோதரிகள் குலதெய்வம் என்னன்னு எனக்கு தெரியல, குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் போய் வழிபட முடியல, இல்லை குலதெய்வம் தெரியாதவங்க, இல்லை குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குது, தினமும் போய் வழிபட முடியல அப்படின்றவங்க குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைச்சி எப்படி வழிபடுறதுன்றதை ரொம்ப எளிமையாக அந்த பதிவில் சொல்ல போகிறேங்க. பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு செய்யலைன்றப்ப அந்த வீட்டில் கஷ்டங்கள் மேலே கஷ்டங்களாக இருக்கும். அப்படியே குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு பல விதங்களில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம அவங்கள உணர்ந்து நம்ம வீட்டை கூப்பிட்டோன்றப்போ நிச்சயமாக அவங்க நம்மளுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் ஒன்று கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க. குலத்தை காக்கும் தெய்வத்தை குலதெய்வம் சொல்கிறோம். குலதெய்வ அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்கள் நம்மளை அருள் கொடுக்க முடியும், பாதுகாக்க முடியும். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மகிழ்ச்சி, செல்வம், சுபகாரியங்கள் நடக்கிறது மாதிரி விஷயம் தொடர்ந்து நம்ம வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு தொடர்ந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னா கூட ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் ஜோதிடர் சொல்லுவாங்க இல்லைங்களா. குலதெய்வத்தோட அருளை பெறணும் அப்படின்றப்போ வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும், சரிங்களா. சரி, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலங்க, எனக்கு அந்த அளவு பண வசதி இல்லைன்றவங்க நான் இப்போ சொல்கிறது ஒரு எளிய விஷயத்த பண்ணுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, ஏதாவது தடை வந்துட்டே இருக்குது, குலதெய்வம் யாருன்னே தெரியாது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளியூரில் இருக்கிறோம், குலதெய்வம் கோவில் செல்ல முடியாத தூரத்தில் இருந்து இருக்கிறோம், இந்த மாதிரி சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் வீட்டில் நான் இப்போ சொல்கிற விஷயங்களை வச்சு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அதுக்கு நீங்கள் முதல் விஷயம், குலதெய்வத்தை வீட்டிற்கு வர வைக்கணுன்றப்போ ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் ஒரு முறைகள் இருக்குது இல்லையா. உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாங்கன்றப்போ சதுரமான சிவப்பு நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வீட்டோட ஈசானிய மூலையில் இருந்து ஒரு பிடி மண் எடுத்து வந்துக்கோங்க. அதோடு பெரிய கட்டி கற்பூரம் ஒன்று வச்சு, ஒரு எலுமிச்சப்பழம், சிறிது பச்சை கற்பூரம், 10 கிராம்பு, 10 ஏலக்காய், ஒரு 2 துட்டு பட்டை சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. இந்த முடிச்சு மாதிரி கட்டிக்கிட்டு அந்த ஒரு மட்டை தேங்காய் இருக்கு இல்லைங்க, இதோட வச்சுக்கோங்க. இல்லை தேங்காய் இல்லை அப்படின்றப்போ இந்த பொருள் மட்டுமே போதும். நிலைவாசல் ஒரு முறையில் கட்டி விடுங்க. இது ஆண் தெய்வமாக இருந்தால். பொதுவாக பெண் தெய்வமாக இருந்தாங்க அப்படின்றப்போ அவங்க நிலைவாசலில் தான் குடியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றப்போ நிலைவாசலில் முக்கியத்துவம் கொடுத்து பூஜை செஞ்சுங்க, தீபதூப ஆராதனை காட்டுங்க. இதுவே போதும், வேறு எதுவும் பண்ணிட்டு வர அவசியம் இல்லை. இல்லைங்க நான் குலதெய்வத்தை வீட்டுக்கே வர வைக்கணுன்றப்போ 3 அழகாக 3 கல் எடுத்துக்கோங்க. ஏதாவது வீட்டை எதிர்ப்புறமாக பார்த்தா மாதிரி உங்கள் வாசலை அந்த 3 கற்கள் நீங்கள் பதிகிற இடம் வீட்டோட முன்வாசலில் பார்த்தா மாதிரி இருக்கணும், நிலைவாசலில் பார்த்தா மாதிரி இருக்கணும். பதிச்சு வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்பெல்லாம் சாமி கும்பிடுங்க அன்னைக்கெல்லாம் அதுக்கு நல்ல மஞ்சள் பூசி ஒரு கல்லுக்கும் 9 அப்படின்ற எண்ணிக்கையில் பொட்டு வச்சு, ஒரு சின்ன சொம்பில் தண்ணி வச்சு, ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சு, இதை மட்டுமே பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக குலதெய்வம் எங்கே இருந்தாலும் ஓடி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, சரிங்களா. இது குலதெய்வ வழிபாடு. சரி, குலதெய்வம் வீட்டுக்கு வரும் 10 உருவங்கள் பற்றி தெரியணும் இல்லையா. நிச்சயமாங்க குலதெய்வம்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இந்த ரூபத்தில் வருவாங்க அப்படின்றத ஒன்று சொல்கிறேன். ஒன்று, கனவு மூலயமா குலதெய்வம் வருவாங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், ரெண்டாவது குலதெய்வம் ஏதாவது யாராவது வீட்டுக்கு வயதானவங்க ரொம்ப கஷ்டமாக நீங்கள் அழுத்துட்டு மொழியில் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீன்றப்போ வயதானவர்கள் ஏதாச்சும் உங்கள் வீட்டுக்கு உங்கள்கிட்ட ஏதாச்சும் கேட்குற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. என்னுடைய சகோதரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. அப்போ அவங்க ஊரில் ஒரு பெரிய அங்காளம்மன் கோவில் இருக்குது. அந்த வழியாக ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அதாவது காவி உரை அணிஞ்சு அவர் போயிட்டுருக்காரு. எங்கள் அக்கா வீடு உள்ளே இருக்குது. ஆனால் உள்ளே இருந்த எங்கள் அக்கா வீட்டுக்கு அவங்க 9 மாதமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஸோ அவர் கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்கள் கையில் ஒரு பெண் குழந்தை இருக்கும் நீ அப்படின்னு சொல்ல, நீ இப்போ எதை நினச்சி உன் மனசில் ஏதோ ஒரு நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்க இல்லையா, அந்த விஷயம் 9 மாதத்தில் உனக்கு சரியாக போகுது, அடுத்த வரும் மாதத்தில் சரியாக போகுதுன்னு சொல்லிட்டு போனாராம். அடுத்த மாதமே எங்கள் அக்கா கருத்துரிச்சாங்களாம். இந்த மாதிரி இவங்க கடவுள் மூலயமா நம்ம இவங்களும் குலதெய்வம் தாங்க சொல்லிட்டு போகிற மாதிரி. அதாவது வீட்டில் பள்ளிகள் உலாவதும் குலதெய்வம், வீட்டுக்கு காக்கை வருவதும் குலதெய்வம், வீட்டுக்கு வயதான பெண்மணி அதாவது வராங்கன்றப்போ அது குலதெய்வம், வீட்டுக்கு பசுமாடு தேடி வருதுன்றப்போ குலதெய்வம் வீடை தேடி வந்திருக்காங்கன்னு அர்த்தம், வீட்டுக்கு முன்பின் தெரியாதவங்க யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்கன்றப்போ அதுவும் குலதெய்வம். குலதெய்வம் இப்படிப்பட்ட பல விஷயத்தில் நம்ம வீடு தேடி வருவாங்க. அதனால் குலதெய்வம் கண்டுபிடிக்க தெரியாதவங்க தினமுமே காலை தூங்கி எழுந்து உட்காந்து, குலதெய்வமே நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பப்படுறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனதில் கண்ணீர் மளிகை அவங்களை கூப்பிட்டீங்கன்றப்போ நிச்சயமாக அவங்க வீடு தேடி வருவாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் வந்தாலும் அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம அதற்கு முறையாக அவங்கள கூப்பிடணும், கூப்பிடாமல் மட்டும் இருக்கவே கூடாது, சரிங்களா.
இன்னும் ஒரு முறை கூப்பிட்டு பாருங்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அவங்க ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்றப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கு, பார்த்து பத்திரமா இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க. தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் கூட வெளியே போகிறத மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீடுன்னு இருந்துச்சு அப்படின்றப்ப கண்டிப்பாக வீட்டில் குலதெய்வ படம் கண்டிப்பாக இருக்கணும். குலதெய்வ படம் இல்லாமல் ஒரு வீடு இருக்கவே கூடாது. குலதெய்வ படம் இருந்துச்சுன்றப்ப அந்த வீட்டில் எல்லா கஷ்டமும் ஒன்று ஒன்று விலக ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நான் இப்போ சொன்ன முறைகளில் குலதெய்வத்தை கல்லை வச்சு வழிபடுங்க, பானகத்தை வச்சு வழிபடுங்க. இல்லைன்னா தினமுமே வீட்டில் நிலைவாசலில் ஒரு ஓரத்தில் தண்ணீர் வச்சு வழிபடுங்க. அது தண்ணீர் வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு பானகம் மாதிரி ரெடி பண்ணி வச்சு குலதெய்வத்தை வந்து வழிபடுங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்க வழிபட ஆரம்பிச்சுங்கிறப்ப நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. இந்த பதிவு பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.